அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வாழ்தலின் இது நான் முழக்கந்திரு. கனடாவில் இருக்கிற ஐயப்பன் கோயிலினுடைய குருசாமி ஸ்ரீலங்காவில் இலங்கையில் 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கொலை முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அந்த கொலை முயற்சியை எப்படி போலீஸ் துப்பு துளக்கினதுன்றதை பார்ப்போம். இது ஒரு மிகவும் சுவாரஸ்யமான ஒரு சம்பவம். தெரிந்தானே, கனடாவில் இருக்கக்கூடிய அப்போதைய கனடா ஐயப்பன் கோயிலினுடைய அப்போதைய தலைவர் தம்பிராஜா அவர் தேடப்படும் குற்றவாளியாக இலங்கையில் அறிவிக்கப்பட்டிருக்கார். அவர் தான் பணம் கொடுத்தது என்று சொல்லி போலீஸ் சொல்லுது. இந்த 2 முதியவர்களையும் அவர்களை தாக்குவதற்கு என்று சொல்லி வந்திருக்கு. அப்ப இதை எப்படி போலீஸ் கண்டுபிடிச்சதுன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். அப்ப என்ன நடந்திருக்குன்னு சொல்லி சொன்னால், இந்த சம்பவம் மணலதீவில் நடந்தது. அப்ப போலீஸுக்கு தெரியாது இது என்ன நடந்தது. இது உண்மையிலே ஒரு கொள்ளை முயற்சி என்றுதான் பலராலும் பேசப்பட்டிருந்தாலும், ஆனால் இது கொள்ளை முயற்சி அல்ல என்ற ஒரு முடிவுக்கு இது உண்மையில யாரோ திட்டமிட்டு இந்த இருவரையும் தாக்குறதுக்கு முயற்சி இருக்கணும்னு சொல்லி போலீஸ் முடிவெடுக்குது. எடுத்து போட்டு இப்படியான குற்ற பின்னணியில யார் முந்தி கடந்த காலங்கள்ல சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று பார்த்துருக்கு போலீஸ். பார்த்தோன்னா பாச ஊர்ல இருக்கிற இப்படி ஒரு ஆள்கிட்ட போய் அவர்கிட்ட கேட்டிருக்குது, நீ தானா இதை செய்த நீ என்று, அல்லது உனக்கு இதை பற்றி ஏதாவது தெரியுமாண்டு. அந்த நபர் சொல்லி இருக்கிறார் அவர்கிட்ட இதுல சம்பந்தப்படாதபடி அவர்கிட்ட பேரை சொல்றது சரியில்லை. அவர் சொல்லி இருக்கிறார் தான் செய்ய இல்லை, ஆனா 2 பேர் இவையில் இந்த கனடாவில் இருந்து வரக்கூடிய இந்த 2 பேரையும் தாக்க சொல்லியோ கொலை செய்ய சொல்லி கேட்டது. இவையில் வயசா இருக்கிறபடியா தான் மாட்டேன்னு சொன்னாராம். அவர் பாருங்க என்ன நடந்திருக்கு. மாட்டேன்னு சொன்னோன்னா அவள் போயிட்டு இருக்க. அப்ப போலீஸ் கேட்டிருக்கு, இந்த படத்தை காட்டினது உனக்கு யார் தானே. அங்கதான் விஷயம் நடக்குது. அப்ப அதை காட்டினது யாருன்னு சொல்லி சொன்னா சங்கர் என்று சொல்லி ஒரு ஆளை பிடிக்கணும். அவர் தான் காட்டின இவர் சொல்லிக் கொடுக்குறார். சங்கரை தேடினா சங்கரை காண இல்லை. அப்ப இதே நேரத்துல இந்த குற்றத்தோட நேரடியா தொடர்பு பட்ட 2 பேரை போலீஸ் ஒரு மாதிரி தேடி இந்த வெலை பின்னல்ல யாரா இருக்குமென்று சொல்லி பார்த்து பிடிக்குது. ஒரு ஆளுக்கு பேர் நிரோஷன், மற்றொரு பேர் புவி. இவையில பெரும்பான்மையான ஆக்கள் பருத்தி துறைக்கும் வெள்ளிவெட்டி துறைக்கும் இருக்கக்கூடிய இன்பசிட்டி என்ற இடத்தை சேர்ந்த ஆக்களைத்தான் இவை ஹாய பண்ணின. இந்த இன்பசிட்டி என்ற விஷயத்த நீங்கள் கவனம் வச்சிருக்கோம்டா. இதுக்கு அடுத்த சாப்டர்ல அடுத்த அத்தியாயத்துல இன்னும் ஒரு சுவாரஸ்யம் பெறப்போகுது. அந்த இன்பசிட்டியை ஏன் பயன்படுத்தினவேன்னு சொல்லி சொல்ல போறோம். அப்ப இந்த இன்பசிட்டியை சேர்ந்த 2 பேர் புவி, நிரோஷன் போலீஸ் பிடிச்சது. 3வது நபர் அவர்தான் இந்த கொலையில முக்கிய சந்தேக நபர், அதாவது இந்த கொலை முயற்சியில முக்கிய சந்தேக நபர் என்று சொல்லி போலீஸ் தேடுது. அவர் சங்கர். அவர் தலைமறைவாயிட்டார். கிட்டத்தட்ட 3 மாசமா போலீஸ் விலவரிச்சு தேடியும் அவர் வெளியில வரையில பிடிக்க முடியல. அவருடைய தந்தையார் போலீஸ் அப்ரோச் பண்ணி இதை எப்படியாவது காசை கொடுத்து இதை முடிச்சு வைக்க முடியுமான்னு பாக்குறார். தெரிந்தானே. பார்த்தோன்னே அவர் போலீஸ் சொல்லுது, இப்படி எல்லாம் இது இலவா முடிக்க முடியாது, இதுல கனேடிய நம்முடைய தூதராலயம் கூடி அழுத்தம் கொடுக்குது. ஏனென்று சொன்னால் இவையில் 2 பேரும் தாக்கப்பட்ட பிரஜைகள் 2 பேரும் குடிமக்கள் 2 பேரும் கனடாவினுடைய குடியுரிமை பெற்றவர்கள், கனேடிய குடிமக்கள். அதனால கனேடிய அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கேன்னு சொல்லி சொல்லிடும். அப்ப அதே நேரம் இந்த குடும்பமும் அழுத்தம் கொடுத்துருக்கும் இல்லையா. அப்ப போலீஸ் தூக்கு துலங்க தொடங்குது. இது போய் 3வது நபர் மாட்டுப்படுறார். யாரு? சங்கர் என்றவர் மாட்டுப்படுறார். அவர் மாட்டுப்படுறார். அதுக்கிடையில இன்னும் ஒருவர் கஜன் என்று சொல்லி ஒரு ஆளா போலீஸ் கண்டுபிடிக்குது. அல்லது வேறதுக்குள்ள அந்த விஷயத்துக்குள்ள வாரார் என்றால் அவர் சில வாகனங்களை திருடி விற்கிறது, அப்படியான ஒரு விஷயங்கள் நடக்கும்போது போலீஸ் அவரையும் கண்காணிச்சு அவர் மூலமா தான் இந்த சங்கரை பிடிக்கணும். அப்ப இவன் 3 பேரும் பிடிச்சாச்சு தானே. அப்ப இதை முடியுங்கோ கேஸ் என்ற மாதிரி ஒரு இதுக்கு வரும்போது தான்
மேனன் என்று சொல்லி ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு ஆள் வார சரியோ இந்த சீனுக்கு இல்லை என்னடா கன பேர் மாறி மாறி கேஸ் ஆக்களை மாற்ற மாற்ற கேஸ் மாறிக்கொண்டு போகும் இல்லையா. அந்த மேனன் பார்க்கிறார் இந்த தாக்கப்பட்டவருக்கும் தாக்குன ஆக்களுக்கும் வந்து ஒரே ஒரு தொலைபேசி கனடாவில இருந்து அழைக்கப்பட்டிருக்கு. அப்ப அவருக்கு இதுல ஒரு கொஞ்சம் டவுட் வந்துட்டு இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி அவர் அதை தோண்டி இருக்கிறார். தோண்டேக்குல தான் ஆரண்யாள் என்ற ஒரு ஆள் மாட்டுப்படுறார். அவ வந்து முந்தியும் மொன்ட்ரியல்ல கனடாவில இருந்து மொன்ட்ரியல்ல தனது காணியை வந்து எடுக்க போன ஒரு ஆளை அடிச்சு கொண்டிருக்கிற ஆக்களை வச்சு அந்த ஆரண்யாள் அவ பெரிய ஒரு புரிம்பான இன்னொரு சாப்டர் நான் சொல்றேன். அவ வந்து செல்லம் 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 அண்டுதான் இந்த ஆம்பளைகளோட எல்லாம் கதைப்பாவாம், கொஞ்சி கொஞ்சி பேசுவாவாம். அந்த ஆரண்யாள் அந்த ஆசை நாயகி மாதிரி இருந்திருக்கிறா. தான் திருமணம் பண்ண இல்லை அண்டெல்லாம் சொல்லி இருக்கிறா. தான் தலைவற்ற மகள் என்னும் சில பேருக்கு சொல்லி இருக்கிறா. அப்படியான அப்படி வேடம் போட்டிருக்கு. அப்ப அந்த ஆரண்யாள் தான் கடைசியா போலீஸ் கண்டுபிடிச்சது வந்து கனடாவில இருந்து இவர் பணம் அனுப்பி இதை செய்ய சொன்னு சொல்லி தெரிந்தானே. அந்த நிலையில இப்ப வந்து வழக்கு வந்து இப்ப நிக்குது தெரிந்தானே. ஆரண்யாள் யார், என்னென்ன கொலையில எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கார், இவர்களோட எப்படி கனடாவில காய்ச்சிருக்கிறார், இதை விட தான் சாவச்சேரியில ஒரு பெரிய ஹோட்டல் கட்டுவதாகவும் 13க்கும் மேற்பட்ட புலம்பெயர்ந்த நாடுகள்ல இருக்கிற இளம் ஆக்களோட கிட்டத்தட்ட ஒரு பாலியல் இச்சையை தூண்டுற மாதிரி கதைச்சுத்தான் இந்த பணங்களை வாங்கினதாக வந்து ஆடியோ எல்லாம் போலீஸ்கிட்ட இருக்குது மக்களை. ஆகையால அடுத்த முறை நாங்கள் பார்க்கும்போது இந்த ஆரண்யாள் யாரு, இன்ப சிட்டிக்கும் ஆரண்யாளுக்கும் என்ன தொடர்பு இருக்கு, கனடாவில தம்பிராஜாவுக்கு பின்னால முந்தி பழைய தலைவராக இருந்தக்கூடிய தம்பிராஜாவுக்கு பின்னாலேயும் யாராவது ஒரு குற்றம் ஒரு விலைப்பின்னல் ஒன்று இருக்குதா, அது தமிழ் தேசியத்தின் தலையில இந்த குற்றத்தை போடுறதுக்கு முனைஞ்சிருக்கான்ற விஷயம் எல்லாம் பார்ப்போம். நன்றி, வணக்கம். வாழ்தல் இனிது, நாமார்க்கும் குடியெல்லாம் நம்ம நேஞ்சோம்.